கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களுக்கும் தனியார் பஸ் ஊழியர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. முல்லைத்தீவு பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபையின் கிளிநொச்சி டிப்போவிற்கு சொந்தமான பஸ்கள் சேவையில் ஈடுபடுவதை தனியார் பஸ் ஊழியர்கள் தடுத்ததாக தெரிவித்து பரந்தன் பகுதியில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் முல்லைத்தீவு நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பஸ் ஒன்றை இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் மறித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதனையடுத்து இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் தனியார் பஸ் ஒன்றை மறித்து பரந்தன் பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க முற்பட்ட போது சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்றிருந்தனர். இதன்போது போலீசாருக்கும் டிப்போ ஊழியர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் நிலைமையை போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை பரந்தன் முருகண்டிக்கான குறுந்தூர சேவையில் ஈடுபடும் பஸ் ஊழியர்கள் ஒருநாள் பணி பகிஷ்கரிப்பில் இன்று ஈடுபட்டனர். 15 கிலோமீட்டர் குறுந்தூர சேவையில் ஈடுபடும் தமது பஸ்களுக்கு நெடுந்தூர சேவையில் ஈடுபடும் பஸ்கள் இடையூறு விளைவிப்பதாக பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட குறுந்தூர பஸ் ஊழியர்கள் தெரிவித்தனர். குறுந்தூர சேவையில் ஈடுபடும் பஸ் ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பினால் மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் இன்று அசௌகரியங்களை எதிர்நோக்கினர். நாங்க ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு சின்ன பஸ்ல தான் வாரினாங்க. நாங்க இவ்வளவு நேரமா கன நேரமா வெயிலுக்குள்ள நிக்கிறோம். இனி நாங்க கிளாஸுக்கு போகணும். கிளாஸுக்கு போக லேட் ஆகும். சின்ன பஸ் பாரபடியா நாங்க வேலைக்கு போய் வாரினாங்க. மற்ற பெரிய பஸ் ஒன்றும் எங்களை ஏற்றல. இதேவேளை முல்லைத்தீவு தனியார் பஸ் சேவை உரிமையாளர்களும் நடத்துனர்களும் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்கள் கடந்த 10 நாட்களாக முறைகேடாக சேவையில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சுமத்தியே அவர்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர்.